வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற நேரலை ஓடிட்டு இருந்தது. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய கோவளத்துல தென் மண்டல கவுன்சில் கூட்டம், அதாவது தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மாதிரியான தென் மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் கவுன்சில் கூட்டம் அப்படின்றது நம்மளுடைய சென்னை கோவளத்துல நடந்துட்டு இருந்தது. அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினது யாரு அப்படின்னு பார்த்தா மத்திய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தான். வருடம் வருடம் இந்த கவுன்சில் கூட்டம் அப்படின்றது நடைபெறும். இதுல மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, மத்திய அரசு கிட்ட மாநிலங்கள் கேட்கக்கூடிய நிதி சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இது எல்லாமே பேசப்படும். அதாவது வந்துட்டு அதுல பேசி முடிவெடுத்து தீர்வு சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்கும். மத்திய அரசு கிட்ட மாநில அரசு அவங்களுடைய கோரிக்கையை நேரடியா பார்த்து பதிவு செய்யறதுக்கான ஒரு தருணமா இருக்கும். அதே மாதிரி ஒரு 2 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா அந்த 2 மாநிலங்களும் அவங்கவுங்களுடைய கோரிக்கையை அண்டை மாநிலங்கள் கிட்ட நேரடியாவே பார்த்து பதிவு செய்யறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த கவுன்சில் கூட்டம் அப்படின்றது. அந்த கூட்டம் தான் நடந்தது. அதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் காவிரி குறித்து, நீட் தேர்வு குறித்து, தொகுதி மறுவரை குறித்து அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இதை சார்ந்து கடல்சார் பொருளாதாரம் எந்த அளவுக்கு தென் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா இந்த கடல்சார் பொருளாதாரத்துல எடுத்து நாம செயல்பட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத சார்ந்தும் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதே போல கர்நாடகா சிஎம் இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த மேகதாது டேம் பத்தி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. வெளியில பேட்டிலாம் கூட கொடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். இதை தாண்டி கேரளாவினுடைய முதல்வர் இருக்கிறார் இல்லையா, அவரும் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினதுல நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா, காவிரி சார்ந்தும் மேகதாது சார்ந்தும் ஏதாவது தீர்வுகள் கிட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத வீடியோக்குள்ள தெளிவா பார்க்கலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பேசுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினது மத்திய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள். அவங்க தான் எப்பவுமே நடத்துவாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் தான் நடத்துவாங்க. இந்த உள்துறை அமைச்சருக்கு துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவரை போடுவாங்க. இந்த முறை துணைத் தலைவரா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நம்ம தலைவர் முதல்வர் விஜய் அவர்களை தான் துணைத் தலைவரா போட்டிருந்தாங்க. இந்த துணைத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறையும் இந்த தென் மண்டல முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள சுழற்சி முறையில ஒரு முறையும் ஒரு முதலமைச்சரை துணைத் தலைவரா போடுவாங்க. அப்படி சுழற்சி முறையில வரும்போதுதான் இந்த முறை தமிழ்நாட்டினுடைய முதல்வரா வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால முதல்வர் விஜய் அவர்கள் துணைத் தலைவரா அந்த பதவியை வகித்தாரு. இன்னைக்கு அந்த கூட்டம் நடக்கும் பொழுது இப்போ விஷயத்துக்குள்ள வரலாம். அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இந்த காவிரி பிரச்சனை சார்ந்து முதல்ல என்ன பேசினாரு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது கர்நாடகா முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணியிருந்தாரா அப்படின்றதையும் சேர்த்து பார்த்துடலாம். அதன் பிறகு ஒன்னா தொகுதி மறுவரை, நீட் சார்ந்து பேசினதெல்லாம் போயிடலாம். இப்போ நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் காவிரி பிரச்சனை சார்ந்து இந்த இடத்துல மக்களே நீங்க எல்லாரும் ஒன்று நோட் பண்ணணும். என்னன்னா பல பேர் இதுக்கு இங்க பேச மாட்டாரு, அந்த சிஎம் அங்க பேசுறாரு, இந்த சிஎம் இங்க பேச மாட்டேங்கிறாரு, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்க எதை யாருக்கிட்ட பேசினா சொல்யூஷன் கிடைக்குமோ அவங்க கிட்ட தான் பேசணும். சும்மா சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு திரியறதுனால அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது வந்துடாது. எந்த இடத்துல யாருக்கிட்ட வாயை திறந்து பேசினா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு மக்களுக்கு நல்லது கிடைச்சி ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோ அந்த இடத்துல தான் பேசணும். அதை நோக்கி தான் இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சென்று இருக்கிறாரு. அந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டத்துல அமித்ஷா அவர்கள் முன்னாடி இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும், அதாவது இதுதான் எங்களுடைய உரிமை, இது எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ இந்த காவிரி பிரச்சனையில என்ன பேசிருக்கிறாருன்னா, அதே இடத்துல காவிரி பிரச்சனை யார் வருவா, கர்நாடகா சிஎம் இருக்கிறார் இல்லையா, அவர் முன்னாடியும் இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறாரு. காவிரி பிரச்சனையில உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதே போல காவிரி மேலாண்மை ஆணையமும் சில ஆர்டர்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா ஒரு முறையும் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை திறந்து விடணும், அதுவும் இந்த தேதியில தான் திறந்து விடணும் அப்படின்ற அளவீடுகள், தேதி எல்லாமே கொடுத்து ஆர்டர் அப்படின்றத போட்டிருக்கிறாங்க, உத்தரவு அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. இந்த உத்தரவை கர்நாடகா ஃபாலோ பண்ணணும். அதே போல கர்நாடகா மட்டும் இல்லாம
யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த உத்தரவை ஃபாலோ பண்ணணும். அதாவது மக்களே என்னன்னா, பிஜேபியையும் இதுல இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி தான் வந்துட்டு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுது அப்படின்னா அந்த ஆர்டரை வந்துட்டு கர்நாடகாவை ஃபாலோ பண்ண சொல்லி பாஜகவும் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை காவிரி சார்ந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்து வச்சுட்டாரு. ஓகேவா, இதோட சேர்த்து தான் தொகுதி மறுவரை எல்லாமே பேசினாரு. ஸோ இப்போ இந்த காவிரி சார்ந்து கர்நாடகா முதல்வர் என்ன பேசினாரு அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். அவர் காவிரி சார்ந்து என்ன பேசினார்னா, நதி நீர் இருக்கு இல்லையா, அது 2 மாநிலங்களை வந்துட்டு இணைக்கணும், பிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. ஓகே, தத்துவங்கள்லாம் சரியாக தான் பேசியிருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு சரியான நேரத்தில் தண்ணியை திறந்து விட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை தாண்டி காவிரியை சார்ந்து ரொம்ப வெளிப்படையாக பேசாமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு மேகதாது பிரச்சனையை பற்றி அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மேகதாது அணை வந்துட்டு கட்டணும், கட்டாததுனால நாம் அவ்வளோ தண்ணீரை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், கடலில் போயிட்டு சேர விட்டுட்டு இருக்கிறோம். மேகதாது அணையை வந்துட்டு கட்டுறது தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது, உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, இந்த மேகதாது அணையை கட்டி கடல்ல போய் தண்ணீர் கலக்கிறத அவங்க வந்துட்டு தடுத்து தண்ணீரை வந்து தேக்கி வச்சுக்குவாங்களாம். தேக்கி வச்சுக்கிட்டு அந்த தேக்கி வச்சிருந்த தண்ணீர்ல வெறும் 5 TMC தண்ணீரை மட்டும் கர்நாடகா குடிநீருக்காக பயன்படுத்திக்குவாங்களாம். மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து தண்ணீரையும் புதுச்சேரியை சார்ந்த விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த விவசாயிகளுக்கும் திறந்து விட்டுருவாங்களாம். இவங்க சொல்றத எந்த அளவுக்கு நாம வந்துட்டு நம்பிக்கையா எடுத்துக்க முடியும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிதான். ஒரு முறையும் தமிழ்நாடு கர்நாடகா கிட்ட காவிரியிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீரை போராடி தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம எல்லாருமே இத்தனை வருடங்களா கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்க மேகதாது அணை கட்டுறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ப முடியும்? இதுலையுமே நீங்க அவங்க காவிரியில அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீரையும் தாண்டி அதிக அளவு தண்ணீர் இருந்தது. அப்பயுமே வந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விடலை. அதை சொல்லிதான் நம்மளுடைய தாவேக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துல மனுவுமே வந்து தொடர்ந்து இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணீரை விட அதிக அளவு தண்ணீர் அவங்க கிட்ட இருந்தும் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடலை அப்படின்னு சொல்லிதான் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை வரத்துக்குள்ளேயே டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கர்நாடகா நமக்கு காவிரி தண்ணீரை திறந்து விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை மழை பெஞ்சி கேரளால இருந்து தண்ணியெல்லாம் அங்க போய் பெருக்கெடுத்தோன்னே வெள்ள அபாய எச்சரிக்கை வந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க மழையினால வந்த உபரி தண்ணீரை முதல்ல நமக்கு வந்து திறந்து விட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு வேலைகளை செய்யக்கூடிய கர்நாடக அரசு சொல்லக்கூடிய வார்த்தைகளை எப்படி தமிழக அரசு நம்பும்? அதாவது மேகதாது அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது, அதனால கட்ட விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போய் பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்காக நீங்க ஒன்றும் அந்த அணையெல்லாம் கட்ட வேணாம் அப்படின்னு வரக்கூடிய பல கமெண்ட்ஸை வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. அன்னைக்கு 1969, 70 அந்த காலகட்டத்தில் 4 அணைகளை காவிரியில கட்டவிட்டதன் விளைவாதான், அப்பவே வந்து அதை நாம வந்து கட்ட விடாம தடுத்திருக்கணும். கட்டவிட்டதன் விளைவாதான் இப்போ நாம வந்துட்டு கர்நாடகா கிட்ட தண்ணீருக்கு போராட்டங்களை நடத்தி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ மேகதாது அணையையும் கட்டுறதுக்கு நாம விட்டோம் அப்படின்னா எதிர்காலத்துல தமிழ்நாட்டிற்கான தண்ணியின் தேவை எந்த அளவுக்கு போய் நிற்கும், எந்த அளவுக்கு நாம கர்நாடகா கிட்ட போராடணும் அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது வந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக அவரோட இதை வச்சுட்டாரு. காவிரி பிரச்சனை சார்ந்து உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டர்ஸ், காவிரி மேலாண்மை ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டர்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பேசிட்டாரு. அதுக்கு இவருடைய தரப்புல இருந்து இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா, அதன் பிறகு 2 அரசும் ஆலோசித்து அதுக்கப்புறம் என்ன பேச்சுவார்த்தைகள் என்ன முடிவு பண்றாங்க கர்நாடக அரசு அப்படின்றது இனிமேல் தான் தெரிய வரும். இந்த கூட்டத்துல முடிவு எதுவுமே வராது. அதாவது மத்திய அமைச்சர் உட்கார வச்சு எல்லாரையும் ஒரு ஆலோசனையா பேசதான் வைப்பாங்களே தவிர ஒரு முடிவு அப்படின்றது இங்க வராது. அது வந்து நீதிமன்றத்துல தான் போயிட்டு வாங்கிக்கணும் நம்மளுடைய முடிவு தீர்ப்பு என்ன அப்படின்றது. இங்க ஜஸ்ட் ஒரு கோரிக்கைகளை வச்சு அதனால ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்றதன் பேர்ல தான் ஆலோசனை கூட்டம் மாதிரி தான் இந்த கூட்டம் அப்படின்றது நடக்கும். இதேதான் கர்நாடகாவினுடைய முதல்வர் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு கோவளத்திலேருந்து வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்லையும் செய்தியாளர்களுக்கு முன்னாடி இதே விஷயத்தை தான் சொல்லிட்டு போறாரு. தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது மேகதாது கட்டினா,
உங்களுக்கு உதவி பண்றதுக்கு எனக்கு உதவுங்க அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாரு பிரஸ் முன்னாடியே. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இரண்டாவதா நீட் தேர்வு விஷயத்தை எடுத்து பேசுறாரு. அதாவது என்னன்னா, எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம், நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும், இதனால கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல ஏழை எளிய மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களால மருத்துவ படிப்புக்குள்ள போக முடியல, ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தாலுமே, அதாவது ஒரு சில பேர் அது மூலயமா உள்ள போறாங்க அப்படின்னு நிறைய பேர் வீடியோக்கள் பேசக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களும் ஏழை எளிய மாணவர்களும் இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால எங்களுக்கு பழைய முறையே அனுமதி கொடுத்துருங்க, +2 மதிப்பெண்ணை வச்சு மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை அப்படின்றது தான் அந்த ப்ரொசீஜர் தான் எங்களுக்கு இருந்தது, அதே திரும்ப கொடுத்துருங்க, நீட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கிளியரா அமித்ஷா அவர்கள் முன்னாடி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இதை இந்த கோரிக்கையை பதிவு பண்ணியிருந்தாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தொகுதி மறுவரை சார்ந்து சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாரு. இதுதான் இப்போ எதிர்க்கட்சிகள் வேறவாறு திசை திருப்பி குழப்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றியிருந்தாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அதிமுக, அதாவது பாஜகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்ப்பு சொல்லியிருந்தாங்க, மற்ற பேர் எல்லாருமே ஆதரவு, திமுக உட்பட மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்மானம் என்ன நிறைவேற்றிருந்தாங்கன்னா, தொகுதி மறுவரை மசோதா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், தொகுதி மறுவரை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் அப்படின்றதையே நிறைவேற்றிட்டாங்க. இப்போ இங்க போய் அந்த கவுன்சில் கூட்டத்துல முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப அப்படியே மாத்திட்டு இருக்காங்க. அங்க இப்படி பேசிட்டு இப்போ போயிட்டு இங்க நோ சொல்லிட்டு இங்க போயிட்டு ஃபேரா வேணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா அங்க பேசப்பட்டது என்ன அப்படின்னா, 543 அப்படின்ற அதாவது நீங்க தொகுதி மறுவரைன்னு ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, இந்த 543 எம்பிக்கள் அப்படின்ற கவுண்டை குறைக்க கூடாது, தமிழகத்துக்கு 39 அப்படின்றதுக்கான அதாவது நீங்க என்னதான் வந்தாலுமே நீ வரக்கூடிய காலங்கள்ல அந்த தமிழகத்துக்கு 39 மொத்தமா அந்த நாடாளுமன்றத்துல 543 அப்படின்ற கவுண்டை குறைக்க கூடாது, அதுக்கு சட்டப்பூர்வமா ஒரு வாக்கு கொடுக்கணும் நீங்க அப்படின்றது தான் முதல்வர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணாரே தவிர தொகுதி மறுவரை வேணும் அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல பேசல. அதாவது என்னன்னா, மக்கள் தொகையை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்றதுனால அதை ஒரு காரணமா காமிச்சு எம்பிக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்க கூடாது, இதே எம்பிக்களினுடைய எண்ணிக்கை தான் பல வருடங்களுக்கு தொடரணும் அப்படின்றது தான் முதல்வர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல பேசியிருந்தாரு. அதுதான் இப்போ வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள் திரித்து வேறவாறு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு சட்டமன்றத்துல இதுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கடைசியா இன்னொரு விஷயத்தையும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்து பேசியிருந்தாரு, கடல்சார் பொருளாதாரம். இப்போ தென் மாநிலங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த கடல்சார் பொருளாதாரத்துல நாம முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளை வளர்ச்சியடைய செய்யும் அப்படின்ற முக்கியத்துவத்தை அந்த இடத்துல சுட்டி காட்டியிருந்தாரு. இந்த கடல்சார் பொருளாதாரத்தை தென் மாநிலங்களோட சேர்ந்து செய்யறதுக்கு தமிழகம் எப்பவுமே காத்துட்டு இருக்கு, ஒன்று சேர்ந்து பண்ணலாம் அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம தமிழகத்துல மட்டுமே 1076 கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை அப்படின்றது இருக்குது. சென்னை மாமல்லபுரத்துலேருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் போய் முடிச்சோம் அப்படின்னா 1076 கிலோமீட்டர் மிக நீண்ட கடற்கரை அப்படின்றது இருக்குது. ஸோ அதை வச்சு நாம கடற்கரை பொருளாதாரத்தை நாம வளர்ச்சி அடைஞ்சோம் அப்படின்னா மொத்தமா இந்தியாவிலேயே தென் மாநிலங்கள் ரொம்ப பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அது மொத்தமா சேர்ந்து அந்த பொருளாதாரத்துல ஒரே செயல்பாடுகள்ல நாம ஈடுபடும் போது நிறைய விஷயங்களை உளவுத்துறையும் எல்லாமே ஒன்று சேர்த்து செயல்பட வச்சு நம்ம ஷேர் பண்ணி அந்த கடல் சார்ந்த பொருளாதாரத்துல மட்டும் அந்த மாதிரி செயல்படும் பொழுது உலக அளவுலேயே இந்தியாவில் நாம தென் மாநிலங்கள் பெரிய அளவுல இருப்பாங்க. அப்போ வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு முதலீடுகள் ஈஸியா வரும். ஸோ பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைந்த மாநிலமா நாம போகலாம் அப்படின்ற விஷயங்களை தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தாரு. அதாவது என்னன்னா, இதன் மூலமா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ துறைமுகங்கள், சரக்கு போக்குவரத்து, மீன்வளத்துறை மற்றும் கடல்சார் சுற்றுலா மூலமா இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வரலாம். இப்போ இன்னும் ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அண்டை மாநிலங்களோட நம்ம ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்களை நம்ம பண்றோம்னா சாலை வழியா பண்ணும்போது அதற்காகக்கூடிய செலவினம் அப்படின்றது அதிகமா இருக்கும். இப்போ கடல் வழியா போகும்போது அதற்காகக்கூடிய செலவினம் அப்படின்றது கம்மியா இருக்கும். ஸோ அப்போ இங்க உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களினுடைய விலை அப்படின்றது
அந்த ப்ராஃபிட் அப்படின்றது வந்துட்டு நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய வளர்ச்சி அப்படின்றதும் இன்னும் வந்துட்டு மேலே போகும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொல்ல வராரு. அதே போல இப்பவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தென் மாநிலங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் 30% மேலே பங்கு வகிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கடல்சார் பொருளாதாரத்தை தென் மாநிலங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு போகும்போது இந்தியா அளவுலேயே அதிக வர்த்தகம், அதிக பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதிக பெர்சன்டேஜ் வந்துட்டு பங்கு வகிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா தென் மாநிலங்களாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது அவங்கவுங்களுடைய மாநிலங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கும் பெரிய அளவில் உதவியாக இருக்கும். ஸோ உலகத்தரத்தில் நம்மளுடைய தென் மாநிலங்கள் முதலிடத்துல தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமா நிறைய முதலீடுகளை வந்துட்டு நாம ஈர்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி ஸோ ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்கு தயாரா இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அனைத்து முதலமைச்சர்கள் முன்னாடியும் சொல்லியிருக்கிறாரு, மத்திய உள்துறை அமைச்சர் முன்னாடியும் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவுபட பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேரளாவினுடைய முதல்வர் முல்லை பெரியாறு அணை பத்தி சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. முல்லை பெரியாறுல ஒரு புதிய அணையை கட்டணும், புதிய அணையை கட்டுறதுக்கான இடம், வடிவமைப்பு, என்ன ரேஞ்சில் கட்டலாம், எப்படி கட்டலாம், எந்த இடத்துல கட்டலாம் அப்படின்ற எல்லா முடிவுகளையுமே தமிழ்நாடே எடுங்க, நாங்கள் உங்களுக்கு அதில் ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நீங்கள் அணையை கட்டுறதுக்கு மட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அந்த அணை கட்டுவதற்கு ஆகக்கூடிய நிதியை நாங்கள் கொடுத்துட்றோம், எந்த இடத்துல கட்டலாம், என்ன வடிவமைப்பில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் தமிழ்நாடே முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா இந்த புதிய அணை கட்டுவதன் மூலமா அவங்க முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஓகேவா, அது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும், அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, கண்டினியூவா முல்லை பெரியார் அணையிலேருந்து எவ்வளோ நீர் வரத்து வருமோ ஸோ அதே அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு உறுதியையும் சொல்லி இதை நம்ம பண்ணலாம், சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேரளாவினுடைய முதல்வர் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட பேசியிருக்கிறாரு. தனியாகவும் சில நிமிடங்கள் எடுத்து பேசினதாகவும் சொல்லப்படுது. ஸோ நாளைக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் இதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா இன்னுமே நமக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா கேரளாவினுடைய முதல்வர் ஓரளவு தமிழ்நாட்டினுடைய நட்புறவோடு இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வராரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க கேரளாவுக்கு அனுப்பக்கூடிய கனிம வளங்களை நாம் அனுப்பல, ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு, எங்களுக்கே பற்றாக்குறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய முறைகேடுகள் நடக்குது, அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடியதில் நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் 3 மாதத்திற்கு இடைக்கால தடை போட்டு வச்சிருக்கிறார் இல்லையா. அப்போவே கேரளாவினுடைய முதல்வர் இல்லை எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடாகுது, நிறைய பற்றாக்குறை ஆகுது, விலை இதனால ஏறி போயிடுச்சு, தயவு செஞ்சு எங்களுக்கு மட்டும் அந்த தடையை நீக்குங்க அப்படின்ற மாதிரி கடிதம்லாம் எழுதியிருந்தார். ஸோ அது வேணுன்றதுனால தான் இப்படி ஏதோ மேட்ச் பண்ணி இறங்கி வராரோ அப்படின்ற மாதிரி சில ஒப்பீனியன்ஸும் இருக்குது. என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இதுதான் மக்களே அந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் முதல்வர்கள் நமக்கு தமிழ்நாட்டோட ஒப்பிடக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது இதுதான் நடந்திருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சட்டமன்ற நேரலையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். ரொம்ப காரசாரமான விவாதம் அப்படின்றது இந்த இதில் போகல, ஒரு சில விஷயங்கள் தான் நடந்தது. முதல்வரும் அங்கே போயிருந்தாரு, நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் மின்வாரியத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களோட அங்கே தான் இருந்தாங்க. கோவளம் கவுன்சில் கூட்டம் அங்கே தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு ஆதவர்ஷன் அவர்கள் இங்கே இருந்தாங்க, நீங்கள் எல்லாருமே லைவ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு சங்கத்துறை சார்ந்த விவாதங்களும் அதே போல உணவுத்துறை இருக்கும் இல்லையா, அந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்களும் நடந்தது. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய திமுக காரர்கள், அதிமுக காரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விவாதங்களை எடுத்து வச்சாங்க. அதுக்கு இங்கிருந்து பதில்கள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டது. கடைசியா பதிலுரைன்னு சொல்லி அதுல பண்ணிருக்கக்கூடிய சின்ன சின்ன அறிவிப்புகள் அப்படின்றத 2 துறை சார்ந்த அமைச்சர்களும் கொடுத்திருந்தாங்க. அது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல 2 துறை சார்ந்தும் சில அறிவிப்புகள் அப்படின்றது அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் மூலமா கொடுக்கப்பட்டது. அதாவது என்னன்னா பொது விநியோக திட்டம், நியாய விலை கடைகளினுடைய செயல்பாடு, விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் தள்ளுபடி, அதுக்கப்புறம் அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுப்பாடு போன்ற மக்கள் நலப்பணிகளை மையமாக கொண்டு சில சிறப்பம்சங்களான விஷயங்களை அறிவிப்பாக கொடுத்துருந்தாங்க. அதில் கூட்டுறவு துறை சங்கத்தினுடைய சிறப்பம்சங்களாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு தடையின்றி பயிர்க்கடன் வழங்குதல், அதுக்கப்புறம் தகுதியான கூட்டுறவு நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்புகளின்
அமலாக்கம் அந்த விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதே போல் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பசுமை பண்ணை நுகர்வோர் கடைகள் மூலம் குறைந்த விலையில் காய்கறி விற்பனை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களினுடைய விரிவாக்கம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா உணவுத்துறையில் இருக்கக்கூடிய சில சிறப்பம்ச அறிவுறுத்தல்கள்னு பார்த்தோம்னா, அனைவருக்கும் தடையற்ற பொது விநியோக திட்டம் மூலம் தரமான அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. நியாய விலை கடைகளின் செயல்பாடுகளை மேம்படுத்துறது, அதுக்கப்புறம் நுகர்வோருடைய குறை தீர்க்கும் முகாம்கள் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த சந்தை சீரமைப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. பொதுமக்களுக்கு தட்டுப்பாடின்றி உணவுப் பொருட்களை வழங்க தீவிர கண்காணிப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டிஸ்கஷனும் அங்க நடந்தது. அதாவது ரேஷன் அரிசி சார்ந்துதான் நடந்தது. இப்போ கடந்த ஆட்சியிலலாம் ரேஷன் அரிசியை மக்கள் அதாவது இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, இட்லிக்கு ஊற வச்சு அரைப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் ரேஷன் அரிசியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சாப்பாடுக்கு அந்த அரிசியை பயன்படுத்துறது கிடையாது. இதை மக்களே நேரடியாக என்கிட்ட நான் சொல்லியிருக்கிறாங்க, நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உணவுத்துறையை சார்ந்த அமைச்சர் சொன்னாங்க. இதே போல நிறைய டாக் அப்படின்றது போணுச்சு. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அதிமுக அந்த சைடு இருக்கக்கூடியவர்கள் திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எழுந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ரேஷன் அரிசியை தான் பெரும்பாலான மக்கள் சாப்பிட்றாங்க, நாங்கள் நல்ல தரத்தில் தான் நல்ல குவாலிட்டியில் சூப்பராக தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி திமுகவை சார்ந்தவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாரும் அதை தான் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு. மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களே சொல்லுங்க, கடந்த ஆட்சியிலெல்லாம் அந்த ரேஷன் கடையில் அரிசி கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரேஷன் அரிசிகள் என்ன தரத்தில் இருந்தது, அந்த அரிசியை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள், சாப்பாட்டு அரிசியை சாப்பாடுக்கு பயன்படுத்துறீங்களா, இல்லை இட்லிக்கு மட்டும் ஊற வச்சு அரைச்சி அப்படி பயன்படுத்துறீங்களா, இல்லை நீங்கள் எப்படி உங்களுடைய பயன்பாடு ரேஷன் அரிசிக்கு இருக்குது அப்படின்றத நீங்களே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சைடு தாவைக்காவை சார்ந்த அந்த துறை அமைச்சராக இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய தாவைக்கா அரசினுடைய நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசி இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எங்களுடைய முதல்வர் போட்டது என்னன்னா, மக்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி மாதிரி ரொம்ப தரமான வகையில் அவங்களுக்கு அரிசி போய் சேரணும், அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை முதல்வர் போட்டிருக்கிறாரு. இனி ஒரு 2-3 காலங்களில் மாத காலங்களில் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்திடுவோம். ரொம்ப தரமான அரிசி, மக்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் தரமான அரிசி அப்படின்றது மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத தாவைக்கா தரப்புல இருந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திமுகல இருந்து ஒரு உறுப்பினர் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, எல்லாருமே ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க, சக்கரை நோய் குறையும் அப்படின்னு சொல்லி ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று சொன்னார். என்னன்னா, இது திமுகவினுடைய KN நேரு அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது நகராட்சி துறையிலலாம் இருந்த 1000 கோடி ஊழல் அப்படின்ற விஷயம்லாம் வந்தது இல்லையா, உங்களுக்கே தெரியும். KN நேரு அவர்கள் யாரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். துணை எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஃபுல்லாக ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாரு, சுகர் குறையுது அப்படின்றதுக்காண்டி அவர் ரேஷன் அரிசி தாங்க ஃபுல்லாக சாப்பிட்றாரு, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு சட்டமன்றத்திலேயே. ஸோ அதுக்கு ஆதவர்ஷன் அவர்கள் ஒரு சிறந்த பதிலடியும் கொடுத்தாரு. இத்தனை ஏக்கர் வச்சு அதில் விளையக்கூடிய நெல்லை தான் இது பண்ணுறதுலாம் சொல்கிறீங்க, நீங்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பதிலடிலாம் கொடுத்து முடிச்சிட்டாரு. இந்த சட்டமன்றம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளிப்பு அப்படியே வெளியாயிடுச்சு. KN நேரு அவர்கள் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாரு அப்படின்ற கிளிப் வெளியில வந்துருச்சு இல்லையா. அப்போதான் பழைய வீடியோக்கள் எல்லாமே வெளியானுச்சு. ஆல்ரெடி KN நேரு அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, அவருடைய விவசாய நிலத்துல நின்று இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அந்த விவசாய நிலங்களில் ஒரு சில ஏக்கர் நிலத்தில் கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கும் இல்லையா, இதுதான் போட்டு எடுப்பாங்களா, இது எப்படி சார் நீங்கள் வெளில கொடுத்துருவீங்களா, இல்லை உங்களுடைய வீட்டு பயன்பாட்டுக்கு எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இது எனக்கு மட்டும்தான், நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி இது மட்டும்தான் சுகருக்காக நான் சாப்பிடுவேன், இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அவர் வாயாலேயே இன்டர்வியூவில் பொதுத்தளத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ சட்டமன்றத்தில் போயிட்டு KN நேரு அவர்கள் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது?
நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாதா? ஸோ மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? KN நேரு அவர்கள் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரே சட்டமன்றத்துல சொன்னாங்க இல்லையா? அதுக்கப்புறம் KN நேரு அவர்கள் உண்மையா பேசின அந்த இன்டர்வியூ கொடுத்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றதை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.